கைஸ் இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் பார்ப்போமா. நாங்கள் வந்து வெளியில் போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். அதுக்காண்டி நாங்கள் வெளியில் போகிறோம். அது சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃப்ளோப் ஆயிருமா அப்படின்னு தெரியாது. அதனால் அது சக்ஸஸ் ஆனால் ஓகே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ளோப் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேணாம். ஏன்னா என்னென்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது. நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அது நடக்காது. வேகமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ காலையிலே கிளம்புறோம். இன்றைக்கி டே இன் மை லைஃப், இன்றைக்கி ஒன் டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம நினைக்கிற விஷயம்லாம் நடக்குதான்னு தெரில, இல்லை எல்லாமே ஃப்ளோப் ஆகுது. அதனால சொல்கிறேன். காலையிலே கஞ்சி இருந்துச்சு, கஞ்சி நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கேர்டு போட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். தொட்டுக்கிறதுக்கு மேங்கோ. இதுதான் இன்றைக்கான ஃபுட்டு கைஸ். நம்ம வெளியில் ஹோட்டலில் தான் இன்றைக்கி மதியம் சாப்பிடணும். காலை சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போகலாம் கைஸ். மேங்கோ வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சாப்பாடுக்கு வந்து சாப்பிடுவோம். தேன் மாதிரி இருக்குது. இந்த காம்பினேஷனும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். நான் ஒரு வித்தியாசமான ஆள், அதனால வித்தியாசமாக சாப்பிடுவேன். வேறு லெவல் கைஸ். மாம்பழத்தை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும். நிஜமாகவே நல்லாயிருக்கும். நிஜமாகவே நல்லாயிருக்கும். சும்மாலாம் சொல்ல, நிஜமாகவே. ஆனால் இனிப்பான மாம்பழமாக இருக்கணும், ஓகேவா? அவளுக்கு சோறு போட்டு கஞ்சி போட்டு வெண்டைக்காவும் பச்சை புளி ரசமும் வச்சுருக்கேன். இன்னும் சாப்பிட வரல, பாருங்களேன். ஆனால் இன்னும் வரல. வாங்க சாப்பிட வாங்கம்மா, லேட் ஆகுது. நான் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. நான் சாப்பிட்டுட்டு ஒரு 2 பீஸ் மாம்பழம் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் சாப்பிட வரல, ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கைஸ், உங்கள் அன்பால் பல்காக நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஹோல்சேலில் கூட நிறையா பேர் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. உங்களுக்குமே வேணுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா? இங்கே பாருங்களேன், நிறையா புக் பண்ணியிருக்காங்க, நிறையா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. சாப்பிட வாங்க, வந்து நான் இதை பேக் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடுங்க, போங்க. நீங்கள் வாங்க, சாப்பிட்டுட்டு. இது எல்லாமே வந்து ஒருத்தவங்களுக்கு போகுது. இந்த நான் இப்போ அடிச்சிருக்க பாக்ஸு மொத்தம் வந்து ஒரு 120 பாக்ஸு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் சாப்பிட வாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நேற்று வச்ச சோறு, பச்சைப்புளி. இந்த பச்சைப்புளியை பார்த்ததுங்க ஒரு வைப் ஆயிருக்கு. நல்லா இருக்கா? நான் மாம்பழத்தை வச்சு தான் சாப்பிட்டேன். கரெக்டாக கிளம்பி நிற்கும் போது இங்கே பாருங்க, எங்களுக்கு ஒரு ஆப் அடித்த மாதிரி இருக்கே. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. ஆனால் நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. வந்து அப்படி மண்டையை பொழக்குது கைஸ் வெயில் வந்து. ஆனால் மழை பெய்யுது. மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும்.
மழை எப்போ நிற்க நம்ம எப்போ கிளம்ப, நேரத்தோடு போனால் தானே நேரத்தோடு வீட்டுக்கு வர முடியும். வெயில பாருங்களேன், கண்ணு கூசுது. கிளம்பணும், லேட் ஆயிடுச்சுமா. இனிமேல் நம்ம ட்ராவலில் பார்ப்போமா. அடிக்கிற வெயிலுக்கு சரியான மழை வந்துச்சு. மழை விட்டதுக்கப்புறம் அப்படியே பூ போல் 2 பேரும் பைக்கில் மெதுவாக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் நினச்சது இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும், பார்ப்போம். வெயில் பயங்கரமாக இருக்கும். கொஞ்ச நேரம் வீடு அழகாக இருக்கு பாருங்க. பனைமரம் மாதிரி ஏதோ ஒரு மரம் வச்சுருக்காங்கம்மா இங்கே. கடலும் ஆறும் ஒன்றா சந்திக்கிற இடம் வந்துருக்கு, பார்க்குறீங்களா? பாருங்க, இந்த பீச் வந்து காப்பில் பீச். நான் ஒரு நாள் இதெல்லாம் vlog போடுவேன். பார்க்கும்போது அழகா இருக்குல்ல, பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குல்ல கைஸ். இந்த இடத்துல நைட்லாம் நண்டுலாம் பிடிப்பாங்க, மீன் பிடிப்பாங்க தூண்டி போட்டு. இந்த பைனாப்பிள்லாம் சேல் பண்ணுற இடத்துல. பீச் ரோடு தான் ஃபுல்லாக, 2 சைடு, ஒரு சைடு ஆறு, ஒரு சைடு அப்படி சைடு ரோடில் போவோம். வியூ பயங்கரமாக இருக்கு. நம்ம ஒரு மைக் ஒன்று வாங்கணும் தங்கம். மைக் ஒன்று கைஸ், நம்ம மொபைல் கடைக்கு வந்தோம். ஆனால் மொபைல் எல்லாமே சரியான எக்ஸ்பென்சிவ். செகண்ட் ஹேண்டே நம்மளுக்கு 80 கிட்ட வருதே. என்ன பண்ணலாம் பார்ப்போம். அந்த கடையில இருந்து இப்போ 2வது கடைக்கு வந்திருக்கோம் கைஸ். இப்போ மழை பெஞ்சு வெயில் வெறித்தனமாக அடிக்குது, அடிச்சுக்கிட்டே மழையும் பெய்யுது. 17 Pro Max பார்த்தேன், செகண்ட் ஹேண்டே 139 வருது கைஸ். அநியாயம், மனசே வர மாட்டேங்குது. ஆனால் கேமரா வேறு லெவலில் இருக்கு. இவ்வளோ விலை அதிகமாக இருக்கமா? நம்மளுக்குலாம் இதெல்லாம் வாங்க முடியாது, நம்ம பட்ஜெட் ரொம்ப கம்மி. இப்போ புதுசு எவ்வளோ தான் வரும்? செகண்ட் இவ்வளோ விலையாகுது. 2வது கடைக்கு போய் விசாரிக்க போயிருக்காங்க. அந்த பத்தியிலாண்டு நிறைய இடம் தெரிஞ்சு எதுவுமே செட் ஆகலை. சரியான விலைங்க, சரியான விலை. இஎம்ஐ போட்டு எடுத்தாலும் 160 கிட்ட வருது. ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. சின்ன கடைக்கு வந்திருக்கோம், அங்கே ஏதாச்சும் அஃபர்டபுள் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் செகண்ட் ஹேண்டில். நாளில் எப்படி படுத்து கிடக்குது, என்ன ஷேப்பில் படுத்து கிடக்குதுன்னு பார்த்தீங்களா? மல்லாக்கப்படுத்து எடுக்கிறாரு கைஸ். நாங்கள் பள்ளிமுக்கு ஃபுல்லாகவும் ரவுண்ட் அடித்தாச்சு, கொல்லமும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஆனால் அஃபோர்டபுளான ப்ரைஸில் செகண்ட் ஹேண்டில் கூட நம்மளுக்கு ஐஃபோன் வந்து செட் ஆகலை. எல்லாமே செகண்ட் ஹேண்ட் மொபைலே 80க்கு மேலே தான் போகுது. ரொம்ப வாங்கிறதுக்கு விருப்பமே வரல கைஸ். அதனால் நான் இப்போ வந்து ஒன்று திங்க் பண்ணியிருக்கேன். என்னென்னா, புதுசு வாங்கிடலாம், 1.5 லட்சம் செலவானாலும் புதுசு தான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். எதுவுமே ஜென்யூன் பீஸே இல்லை, எல்லாமே பேட்ரி 100 இருக்குது. எல்லாமே பேட்ரி மாதிரி இருக்குது. நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு புதுசு தான் செட் ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இப்போ இந்த மொபைல் கான்செப்டை தூக்கி குப்பையில் போடுவோம். இப்போ நம்ம போய் பசிக்குது, சாப்பிடணும். அதுக்காண்டி ஒரு பெஸ்ட்டான மந்தி எங்கே கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நாங்கள் இந்த கடைக்கு மந்தி சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் போல். 17 பாயிண்ட் தான் இருக்குது. நாங்கள் உள்ளே போவோம். கைஸ் நம்ம வந்து மந்தி பெரி பெரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பெரி பெரி சிக்கன். ஆம்பியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது கைஸ், பார்க்குறீங்களா? இந்த கேட்லாக்கே பார்த்துக்கிட்டு இருக்கியா? தான் ஆர்டர் பண்ணிட்டீங்கல்ல, வரேன் என்ன நம்மளுக்கு மொபைல் தான் வாங்க முடியலை. மந்தியாச்சும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். மொபைல் எதுவுமே செட் ஆகலை. மழை வெளியில் பயங்கரமாக பெய்யுது கைஸ். மழை அவ்வளோ பயங்கரமாக பெய்யுது. இதுதான் பெரி பெரினா பட்டவத்தல் போட்டிருப்பாங்க. அதான் பெரி பெரி. நல்லா ஹீட்டாக இருக்கு. இங்கே இந்த பெரி பெரி நல்லா தான் இருக்கு. மந்தி நல்லா இருக்கு. மந்தி நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, நிஜமாவே நல்லா இருக்கு. ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குதாங்க.